சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இல்லக்கா, மாமா பேச்சுக்கு சொல்லல, நான் அதை தப்பாவும் புரிஞ்சுக்கல. அவங்க 2 பேருக்குள்ள நிச்சயமா ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கூடிய சீக்கிரமே நான் கன்ஃபார்ம் பண்றேன். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசுறேன். இத பாரு, இது ரொம்ப நல்லா இருக்கு. விக்கி அஞ்சலி இருந்த இடத்துல இத வச்சு பாக்குறதுக்கு என்னால முடியல. ஏன் தான் கடவுள் நம்மள எப்படி சோதிக்கிறானோ எனக்கு தெரியல. கடவுளே விடுங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் பாத்திருக்கியா? வர வர இவெல்லாம் மொக்க வீடியோ போடுறா. ஆனா சில வீடியோ செம்ம ஃபன்னியா இருக்கும். பாரு. நிச்சயம் அப்பவும் இவங்க கவி கிட்ட பேசல, இப்பவும் பேச மாட்டேங்கிறாங்க. என்ன விஷயம்னு தெரியலையே. அம்மா, வாமா. உங்க வீட்டுக்கு வரப்போற மருமக கிட்ட நீங்க யாருமே பேச மாட்டேங்கிறீங்களே. அவளும் உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறா. அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேனேமா. நிச்சயம் அப்பவும் பார்த்தேன், இப்பவும் நான் பாக்குறேன். அவளும் உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறா, நீங்களும் அவகிட்ட பேச மாட்டேங்கிறீங்க. இருங்க, நான் அவளை கூப்பிடுறேன். கவி, இங்க வா. ஐயோ, இந்த கழவிய பக்கத்துல வச்சுட்டு அத்தை எதுக்கு இப்ப நம்மள கூப்பிடுறாங்க? வா கவி. ஐயோ, அந்த முகர கட்ட கிட்ட நான் என்னத்த பேசுறது, ஒண்ணுமே புரியலையே. அத்தா, என்னங்க அத்தா? மாப்பிள்ளை வீட்ல இருந்து மாப்பிள்ளையோட பாட்டி சித்தி எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசாம நீ பாட்டுக்கு மொபைல்ல பாத்துக்கிட்டு உன் தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருக்க. உன் தங்கச்சி வீட்ல தானே இருக்கா, அவகிட்ட எப்ப வேணாலும் பேசிக்கலாம். வந்திருக்கிறவங்க கூட பேசு. நாளைக்கு நீ கல்யாணமாகி இவங்க வீட்டுக்கு தான் போய் வாழ போற. இப்படி இருந்தா எப்படி கவி? அப்பவும் நான் பார்த்தேன், நீ வந்த மகேஷ் மாப்பிள்ளையே கூட்டிட்டு போன. பக்கத்துல இவங்க எல்லாம் நின்னுட்டு இருந்தாங்க, நீ வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட கூப்பிடலையே. என்னம்மா பழக்கம் இதெல்லாம்? சாரி அத்தா, உண்மையிலேயே நான் இவங்கள கவனிக்கல. அம்மா மகேஷ அர்ஜென்ட்டா கூட்டிட்டு வர சொன்னாங்க. அந்த அவசரத்துல அவரை மட்டும் கூட்டிட்டு போயிட்டேன். சரி, இப்பதான் பக்கத்துல நிக்கறாங்கல்ல, பேசு. பாட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். அத்தை, எப்படி இருக்கீங்க? அத்தையா, நான் செத்தேன். இது வரைக்கும் நல்லா தாண்டி இருந்தேன். நீ எப்ப நான் அத்தைன்னு கூப்பிட்டியோ அப்பவே என் காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கு. கேக்குறேன்ல, எப்படி இருக்கேன்னு கேட்டா எந்த பதிலும் சொல்லாம யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு என்னம்மா, நான் நல்லாவே இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. அத்தைன்னு சொல்லி கொள்றாளே. சரி, வரேன். மரகதம், எங்க போன? அஞ்சலிய வந்ததுல இருந்து பார்க்கவே இல்லல்ல. அதான் அவ எங்க இருக்கான்னு பார்க்க போனேன். அந்த பெரிய ராட்சசி ஏதாவது வேலை சொல்லி அனுப்பி விட்டுருக்கோம். அங்கிள், மருமகளே, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்க? மகேஷ் எங்கம்மா இருக்கா? மகேஷ் உள்ளதா இருக்காரு அங்கிள். ஏன் அஞ்சலி? என்ன அங்க நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? இங்க வேடிக்கை பார்க்க தான் வந்தியா? போ
போய் பொங்கலுக்கு வேண்டிய சாமான்லாம் எடுத்துட்டு வா. அப்படியே பொங்கல் வைக்க தண்ணி கொண்டு வா போ. சரிங்க மேடம். என்ன செல்வா இது? இந்த குணவதி எதுக்கு எடுத்தாலும் அஞ்சலியை போட்டு திட்டிக்கிட்டே இருக்கா. நானும் எத்தனை தடவை சொல்றதுக்கா கேட்க மாட்டேங்கிறேன். எல்லாத்தையும் சொல்லி சொல்லிதான் செய்யறது. ஒண்ணுத்துக்கு லாய்க்கு கிடையாது. விரட்டி விட்டாலும் போய் தொலைறாளா பாரு. ஆமாக்கா. இந்த கோவிலுக்கு நான் ஏற்கனவே வந்த மாதிரி தோணுது. அப்போ இதுக்கு முன்னால நான் இங்க வந்திருக்கேனா? கடவுளே, இப்ப உள்ள எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு எங்க 2 பேருக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடக்கணும்.